வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆமாம், அடுத்தவனுக்கு வந்தால் அது தக்காளி சட்னிங்க, எனக்கு வந்தாதாங்க அர்த்தம். தனக்குன்னு வரக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு விஜய் துடித்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் கூடாதுங்க, சிபிஐ விசாரணைலாம் கூடாது. நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு போய் பார்த்துக்கிறோம். இதே வாய் தான் அஜித்குமார் போராட்டம், சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அஜித்குமார் காவலை அடித்து கொலை செய்யப்பட்டார் இல்லையா, அது சம்பந்தப்பட்ட வகையில் அவங்களுடைய முதல் போராட்டமே அதான் சென்னையில் நடந்தது, சிவானந்த சாலையில் நடந்தது. அப்போ ஏகப்பட்ட கூட்டம், அங்கேயும் சென்ட்ரல் உடைச்சி நாசம் பண்ணானுங்க. உடனே சென்னை மாநகராட்சி எப்படி நீங்கள் கட்டி கொடுக்குறீங்களா இல்லை நாங்கள் கட்டி கொடுக்கவா, இது கட்டி கொடுத்து உங்களை வசூல் பண்ணிக்கலாம் கேட்டோன்னே உடனே இல்லைங்க, நாங்கள் கட்டி கொடுத்துறோம், இல்லை கட்டி கொடுத்துட்றோம், இல்லையா நீங்கள் கட்டிடுங்க, நாங்கள் அதுக்கு உண்டான காசை கொடுத்துறோம் தப்பிச்சிட்டாங்க தாவேகா நிர்வாகிகள். புரியுதா? விஜயும் தப்பிச்சிட்டார் அந்த வகையில். அதில் பேசுகிறார் விஜய், அந்த அஜித்குமார் கண்டன போராட்டத்தில் பேசுகிறார். சிபிஐ தான் வேணும், இது சிபிஐ வேண்டாம். உடனே சிபிஐ போட்டார் மு.க. ஸ்டாலின். சிபிஐ வேண்டாம், ஆமாம், எஸ்ஐடி தான் வேணும், அதாவது சிறப்பு புலனாய்வு குழு தான் வேணும். ஏன்னா சிபிஐ ஆர்எஸ்எஸ் பாஜகவோட கைப்பாவையாக இருக்கிறது அப்படின்னு போட்டு விஜய் பேசினார். அதனால் எங்களுக்கு நீதிமன்ற கண்காணிப்பில் எஸ்ஐடி தான் வேணும், சிறப்பு புலனாய்வு குழந்தை போட்டு அன்னைக்கு பேசினார். ஆனால் இன்னைக்கு தன்னுடைய ஒரு நிலைப்பாடு அப்படின்னு வரக்கூடிய சமயத்தில் அந்த கரூர் 41 பேர் இறந்த வகையில் சிபிஐ சம்மந்தப்பட்டதான் எங்களுக்கு வேணும், எஸ்ஐடி வேண்டாம். நல்லா புரிஞ்சுக்கணும், அன்னைக்கு அஜித் சம்மந்தப்பட்ட வகையில் சிபிஐ வேணாம், எஸ்ஐடி வேணும்னு சொன்னார் விஜய். இன்னைக்கு சிபிஐ வேணும், எஸ்ஐடி வேணாமா. நல்லா போடுங்க, எப்படிலாம் ஒரு சுயநலமான ஒரு போக்கு பாருங்க. அதான் தனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி. அதே மாதிரி இந்த அரியலூர் அனிதா, மற்றபடி இவங்க அஜித்குமார் சம்மந்தப்பட்ட வகையில், மற்றபடி தூத்துக்குடி ஸ்டோன்லி அவங்களாம் இறந்தாங்க பாருங்கள். அனிதா, அரியலூர் அனிதா நீட் சம்பந்தப்பட்ட வகையில் தற்கொலை செய்து கொண்டார். அப்புறம் தூத்துக்குடி துப்பாக்கி ஸ்டோன்லி அப்படிங்க இறந்தார். அப்புறம் மடப்புறம் போலீஸார் அங்கே அஜித்குமாரை விசாரிப்பு என்றவர் அடித்து கொலை செஞ்சுட்டாங்க, முடிஞ்சு போய். இந்த அடிப்படையில் என்ன பண்ணுற, நீதிமன்றத்தில் ஆர்டர் கேட்டு அனுமதி வாங்கி உடனே ராத்திரியாக போய் பார்த்தார். யார்? இதே தாவக விஜய். அன்னைக்கு கட்சியெல்லாம் ஆரம்பித்து இருந்தாலுமே கூட அந்த ஒரு நிலைப்பாடு, நீதிமன்றத்தில் உடனே உத்தரவு வாங்கி உடனே போய் பார்த்தார். இன்னைக்கு 41 பேர் அநியாயமாக இறந்து விட்டார்கள். காரணம் விஜய் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு விசாரணை போயிட்டுருக்கு. ஆமாம், என்றாலுமே கூட அந்த கருத்தை நம்ம பதிவு செய்யாமல் முடியாது. அந்த அளவுக்கு மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கு ஆச்சுங்களா. அந்த அனிதாவை பார்ப்பதற்கு, ஸ்டோன்லியை பார்ப்பதற்கு, அஜித்குமார் குடும்பத்துக்கு ஆதரவு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, உடனே நீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவை வாங்கிட்டு போனார். ஆனால் இந்த 47 பேர் போய் பார்க்கறதுக்கு அடுத்த வாரத்தில் 13/10 14/10 போய் பார்க்கறதுக்கு காவல்துறையிட்ட அனுமதி கேட்குறார். எதுக்கு அனுமதி கேட்கணும்? நீ ஒரு அரசியல் கட்சி தலைவர், முடிஞ்சு போச்சு. நீ கூட்டின கூட்டத்தை 41 பேர் இறந்தார்கள், சரிப்பா, உன்னாலே இறக்கலப்பா, அதை விட்டுருப்பா, கூட்ட நெரிசலால் இறந்தார்கள், விட்டுரு, முடிஞ்சு போச்சு. போய் பார்க்க வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு காவல்துறையோட ஒரு அனுமதி தேவை? ஒருவேளை காவல்துறை உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு தடை போட்டிருக்காங்களா, இல்லை நீதிமன்றம் நுழையக்கூடாது, விஜய் நுழையக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்களா? ஒன்றுமே கிடையாது. என் மக்கள் என் நாடு என் தொகுதி, கடகடன்னு போய் பார்க்க வேண்டியதானே. கரூர் என் தொகுதி என் மக்கள், ஆமாம், அதற்கு நான் முழு பொறுப்பேற்கிறேன் சொல்லலாமே. வாயில் வார்த்தை வரல விஜய் வாயில் வார்த்தை வரலையே. முழு பேர் பொறுப்பேற்குன்னு சொல்லலாமே, வரல. இது எதுக்கு காவல்துறையோட
அனுமதி கேட்டு அதை வச்சு அவர் போகிறாராம். ஏன் அதுக்கு மட்டும் நீதிமன்ற உத்தரவு கேட்டு டக்கு டக்குன்னு போனீங்க? அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? இல்லை, இதெல்லாம் எந்த ஒரு குத்து தெரியும். அதே மாதிரி தான் இந்த அஜித்குமார் குடும்பத்துக்கு வந்து ஆறுதலை சொன்னார் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். இந்த மாதிரிங்க தெரியாமல் நடந்து போச்சு, ஆனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் பாதுகாப்பு, வேலை நாங்கள் தர்றோம், மற்றபடி சோர்ஸ் எல்லாம் எங்களுடைய பாதுகாப்பில் பண்ணித்தரோம், என்ன சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, என்ன மன்னிச்சுக்குங்க. எவ்வளோ பெரிய ஆள் எப்படிப்பட்ட வார்த்தை சாரி சொல்கிறாரு. அதே தாவேகா விஜய் 41 பேர் இறந்ததுக்கு என்ன அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாரா? சாரி, மன்னிப்பு இல்லையே. ஒரு 4.25 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டார். நான் இருக்கிறேன் ஆஃபீஸில், அதில் வீட்டில் இருப்பேன், என்ன வேணாலும் தொண்டர்களை பண்ணாதீங்க. அதுவும் அந்த கரடு முரடான அந்த ஏதோ ஒரு மாதிரியான வாய்ஸில் பேசுனா உடனே செஞ்சதெல்லாம் நியாயமாகி விடுமா? இல்லை, அதே அந்த தாவேகா நிர்வாகி ராஜ்மோகன் அப்படிங்கிறவர் இன்னைக்கு அவரும் போலீஸ் காவலில் இருக்கிறாரு. ராஜ்மோகன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எங்களுடைய தலைவராக இருந்தால் அஜித்குமார்கிட்ட வந்து நேரடியாக போய் பேசுவார், வீடியோ கால்லாம் பேச மாட்டார் அப்படின்னு போட்டு சொன்னார். அப்புறம் உங்கள் தலைவர் கரூரில் எப்படி வீடியோ காலில் பேசினார்? 33 பேர் தான் பேசியிருக்கார், மிச்சம் 8 பேர்கிட்ட பேசல அப்படிங்கிற தகவல் போயிட்டுருக்கு. இல்லை, தாவேகா ராஜ்மோகனை பார்த்து நான் கேட்குறேன், மு.க. ஸ்டாலினை அன்னைக்கு வந்து குறை சொன்னீங்கல்ல, அவர் வந்து சிபிஐ போட்டார், மற்றபடி வீடியோ காலில் சமாதானம் சொன்னார், எல்லாம் சொல்கிறீங்கள, ரைட், ஓகே. இப்போ நீங்கள் என்னத்தை கிழிச்சிங்க? நீங்கள் எஸ்ஐடி வேணாம் அப்படிங்கிறீங்க. எஸ்ஐடி வேணும்னு சொன்னது நீங்கள் தான், அஜித்குமார் சம்மந்தப்பட்டவர். இன்றைக்கே உங்கள் சம்மந்தப்பட்ட வேணாம் அப்படிங்கிறீங்க. சிபிஐ இவங்க நீங்கள் சொன்ன ஒரே காரணத்துக்காகவே வந்து மு.க. ஸ்டாலின் எஸ்ஐ போட்டான்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு வைப்போமே. இப்போ நீங்கள் சிபிஐ வேணுங்கிறீங்க. உச்சநீதிமன்றத்துக்கு எதுக்கு போனீங்க? வீடியோ காலில் அன்னைக்கு மு.க. ஸ்டாலின் பேசுறது கேலியும் கிண்டலும் பண்ணீங்க. இதை தாவேகா ராஜ்மோகன் இன்னைக்கு உங்கள் தலைவர் என்னது கிழிச்சாரு? வீடியோ காலில் தானே பேசுனாரு. நீதிமன்ற உத்தரவு வாங்கிட்டு வந்தாரா இல்லையா? அரியலூர் அனிதாவை பார்த்தார், ஸ்டோல்டியை பார்த்தாரு, மற்றபடி வந்து இன்னொரு அஜித்குமாரை பார்த்தார், குடும்பத்துக்கு வந்து ஆறுதலை சொன்னார். உங்கள் தலைவர் வந்தாரா? காவல்துறையிட்ட எதுக்கு உத்தரவு கேட்குறாரு? காவல்துறை வந்து கரூருக்குள் விஜய் நுழையக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்களா? இல்லை நீதிமன்றம் தடை போட்டிருக்கா? ஒன்றுமே இல்லையா? இதெல்லாம் என்ன டபுள் கேம்? அப்போ உங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? உண்மையிலே அரசியலுக்கு ஒப்பில்லாத ஒரு நபர் வந்து விஜய். கட்டாயமா உண்மையிலே ஒரு உணர்வு உள்ள ஆளாக இருந்தால் சைடில் பணம் தூக்கிட்டு போகிறான், ஒரு ஆள் கையை இப்படி காட்டுறாரு, ஒரு ஆள் செருப்பை விட்டு ஒரு சிக்னல் கொடுக்குறான், எதையுமே புரியாமல் நீ வாட்டி திப்புன்னு ஆதவ் அர்ஜுனா. இதுக்கெல்லாம் காரணம் ஆதவ் அர்ஜுனா தான். பாருங்கள், அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் உட்காந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு உட்காந்துருக்கிறார். ஆமாம், இங்கே ஆளை தேடுறாங்க, ஆளை காணோம். அங்கே அவர் இருக்கிறார், புஷி ஆனந்தையும் காணோம், நிர்மல் குமாரையும் காணோம். ரைட், அங்கே போயிட்டுருக்கா, ரைட்டு, ஓகே, தேடிட்டு இருக்கிறாங்க. ரைட்டு. எப்போ என்ன ஆகுது? உனக்குன்னு ஒரு விஷயம் வரக்கூடிய சமயத்தில் எப்படியெல்லாம் செயல்படக்கூடிய ஒரு சூழல். ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். அரசியல் பண்ண தெரியல உனக்கு எதுக்கு விஜயகாந்த் மாதிரி உனக்கு அரசியல் பண்ண தெரியல. ஒரே வார்த்தை, இதைத்தான் நாம் சொல்ல முடியும். அப்போ அரசியல் லாயக்கற்ற ஒரு நபர் விஜய். கட்டாயமாக சும்மா கூட்டம் கூடி என்ன பண்ணுறது? புரியுதா? எப்படியோ ஒன்று, ஒரு வார்த்தை ஆமாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற வாசத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. ஆமாம், தயவு செய்து அதிமுகவோட கூட்டணி, பாஜகவோட கூட்டணி போயிடாதீங்க. போனீங்கன்னா அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற வாசகத்தை எடுத்துருங்க. ஏன்னா எடப்பாடி போன்ற ஒரு நம்பிக்கை துரோகி இருக்காது. புரியுதுங்களா? அவர் எத்தனை பேரை கட் பண்ணி வச்சுருக்காருங்க, உங்களுக்கு அதே மாதிரி உங்களையும் கட் பண்ணி வச்சுருவார். அதே மாதிரி பாஜக முதுகிலேறி அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி. ஆமாம், மகாராஷ்டிரா தெரியுமில்ல, மற்றபடி உங்கள் பீகார் தெரியும் என்ன,
அங்கே அப்புறம் சரத்குமார், நம்ம நடிகர் சரத்குமார், அவர் எங்கே போனார்னே தெரியல. அந்த அத்தனை பேரையும் ஒன்றுமில்லாமல் பண்ணி வச்சது தான் பாஜக. அதே மாதிரி உங்களை சுத்தமாக ஒன்றுமில்லாமல் பண்ணிடுவாங்க. ஆமாம், ஒரு சாதாரண மண் குதிரையை நம்பி ஆற்றை கடந்து விடலாம். ஆனால் பாஜகவையும் அதிமுக எடப்பாடி பிரிவையும் நம்பி நீங்கள் ஒரு கட்சியை கொண்டு போனீங்கன்னு வச்சுங்க, 5 பைசா வழங்க மாட்டீங்க. ஏன்னா சிறுபான்மை மக்கள் நம்ப மாட்டான், அவ்வளோ முடிஞ்சு. பிறப்போக்கும் எல்லா உயிர் வார்த்தை தூக்கிடுங்க. சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேணும்னா அதிமுக பாஜக கூடாது. அன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்களோ, இந்த 41 பேர் இறந்ததுக்கு பின்னாலையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு பேர் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இல்லை அப்படின்னா பிறப்பும் கிடையாது, எல்லா உயிருக்கும் கிடையாது. கட்சியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பழையபடி நடிங்க. ஆமாம், அப்போ வரப்போகுது ஜனநாயகன், அடுத்து பணநாயகன் நடிங்க, சரியாக போயிடும். ரொம்ப சிம்பிள். ஆமாம், இதை வச்சு ஃபஸ்ட் கிளாஸாக அரசியல் பண்ணியிருக்கலாம். விஜய்க்கு தெரியல. ஃபஸ்ட் கிளாஸாக கீழே இறங்கின உடனே ஆதவ் அர்ஜுனா அந்த நபர் சொல்கிறாரு, இறங்கின உடனே கடன்னு உடனே தர்ணா போகிற இது எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களே, போலீஸார் தான் தடுத்தார்கள். அப்படி இது போலீஸார் வந்து போங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் போனோம் அப்படின்னு போட்டு சுப்ரீம் கோர்ட்டை சொல்கிறீங்க. ஏன் போகிறீங்க? உங்களுக்கு அறிவு இல்லையா? மண்டையில் மூளை இல்லையா? நான் என் மக்கள் என் நாடுன்னு உட்கார வேண்டியதானே? நாங்கள் போக மாட்டோம். அப்போ போலீஸ் வேணும்னே உங்களை இது பண்ணுவாங்க, என்ன தடுப்பாங்க. உங்களை உட்காந்து தர்ணா போராட்டம் பண்ணுங்க. என்னை கைது செய் கத்துங்க. உடனே அலைக்க தூக்கிட்டு போவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. மக்களை இப்போவே கைது செய்யலாம். அப்போ இருந்து கைது பண்ண போகிறாங்க. இப்போவே கைது செய்யலை, அப்போது கைது செய்திருக்க மாட்டாங்க. அண்ணா சூப்பராக அரசியல் பண்ணிக்கலாம். விஜய் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நழுவ விட்டு விட்டார். ஆமாம், கைது கத்த வேண்டியதான். கத்திக்கிட்டு அப்புறம் அங்கேயே டேரா போட்டுருணும். கரூரில் டேரா போட்டுருணும். அவன் தான் அரசியல்வாதி. கரூரில் டேரா போட்டு ஒரு ரூமை பிடிச்சி சாப்பாடு தண்ணி இல்லாமல் 41 குடும்பத்துக்கு பின்னால் அலைன்னு அலைஞ்சு கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும் இருந்து கண்ணீர் மல்க. ஆமாம், அதுவும் என்ன நடிக்கணுமோ நடித்து, உங்களுக்கு தெரியாதா சினிமாவில் கிளிசரணி இல்லாமல் அழுகக்கூடிய ஒரு நபர் விஜய். சூப்பராக. ஆமாம், அது அழுக இல்லை, கிளிசரனை போட்டு அழுகுங்க. அழுது என்னென்னமோ பண்ணி சப்ஜெக்ட் பண்ணி 2026 சூப்பராக வாங்கியிருக்கலாம். செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்துருக்கலாம். ஆமாம், ஆனால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நழுவ விட்டு விட்டார். ஆமாம், இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இவர் எங்கத்தான் போய் தமிழகத்தை காப்பாற்ற போகிறாரு? என்ன, இவருக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். மக்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கான். அரசியல் பண்ண தெரியல, அப்புறம் எங்கத்த இந்த தாவேக்கா வச்சு இவர் என்னத்தை பண்ண போகிறார்? ஆமாம், மீண்டும் சொல்லிக் கொள்கின்றேன். ஆமாம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா தனக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி அர்த்தம்லாம் கிடையாது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.